அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது ரோகம் என்னக்கூடிய ஒரு வியாதி. அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வரும் போயிடும், சில பேருக்கு நிரந்தரமாக தங்கிடும். எந்த விதத்தில் அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அவங்களால சுத்தமாகவே நடக்க முடியாமல் போய் படுத்த படுக்கையாக இருக்கலாம். சில பேருக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நாள்பட்டு நோயால் படுத்திருக்கக்கூடியவங்க எந்த வகையில் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அவங்க கர்ம பலனை பொறுத்து, அவங்களுடைய புண்ணியாசக்திகளை பொறுத்து, அதே நேரம் பித்திருக்களினுடைய தன்மையை பொறுத்து. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதை உலகத்தில் நீங்கள் இழந்தாலும் ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டை இழக்கவே கூடாது. காரணம் எதனாலன்னா, அவனன்றி ஓரணுவும் அசையாது. ஒரு அணு அசையணுன்னா கூட அவனுடைய அனுமதியும் அனுகிரகமும் வேணும், அப்போ தான் அது அசையும், இல்லைன்னா அசையாது. ஆனால் தெய்வ நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட ஒரு ரோகமாக இருந்தாலும் மருத்துவரை ஆணித்தரமாக நம்ம நம்புகிறோம். ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா மருத்துவர் சொல்லிடுவார், நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இனிமேல் நீங்கள் இறைவனை மட்டும்தான் நம்பணும். ஏன்னா அவரும் மனிதன் தானே, இறைவன் கிடையாது இல்லையா? அதனால் அவர் இறைவனுக்கிட்ட தான் சொல்லுவார். அது மாதிரி எப்படிப்பட்ட கஷ்டத்தில் யார் இருந்தாலும், என்ன மாதிரி ரோகத்தில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள்லாம் மனம் தளராதீங்க. காரணம் எதனால் அப்படின்னா, கடவுள் கொடூரமான ஒரு இது கிடையாது. கண்டிப்பாக அன்பான ஒரு தன்மை தான் கடவுள். அன்பின் வடிவமே எது? கடவுள் தான். ஒருத்தர் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பு அங்கே அவங்கள கடவுளாக மாற்றுது. அன்புக்கு வலிமைகள் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட தன்மையில் நம்மளுடைய ரோகம் நிவர்த்தியாக நாள்பட்ட நாள் ரோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு தாந்திரிக பரிகாரம். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கர்மா நம்ம வியாதியை குணப்படுத்த முடியாமல் அது நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தியாக சில பேர் செய்வனை செஞ்சுருக்கலாம், இல்லை சில தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இது நிவர்த்தி ஆகிடும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 3 கோழி முட்டை, அந்த 3 கோழி முட்டையை ஒரு பாத்திரத்தில் தண்ணி, அந்த தண்ணியில் இந்த 3 கோழி முட்டையை அதுக்குள்ளே வச்சிடணும். அந்த உடம்பு முடியாத இருக்கிறவங்களுடைய தலைமாட்டில் ஒரு ஸ்டூலை வச்சு அந்த முட்டையை வச்சு இரவு முழுக்க இருக்கணும். மறுநாள் காலையில், அதாவது இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கலாம், காலையில் எந்திரிச்சு அந்த முட்டையை தண்ணியும் எடுத்து கழிவறை இருக்குது இல்லைங்களா, வெளியே கொண்டு போய் எதுவும் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, செய்யக்கூடிய பரிகாரம் கழிவறையில். அந்த முட்டையை என்ன பண்ணணும், உடச்சி கழிவறையில் விட்டுடணும். காரணம் எதனால் அப்படின்னா, அந்த உடச்சி விடும்போதே உங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியும். சில முட்டைகள் கருத்து போயிருக்கும், சில முட்டைகள் ஒரே அந்த வாடைகள் தாங்கவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த பரிகாரம் நம்ம வெளியே வச்சுட்டோம், இல்லை வெளியே பண்ணிட்டோம் அப்படின்னா, தெரியாமல் யாராவது மெரிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பம் பாதிக்கும். நம்ம பட்ட கஷ்டம் இன்னொருத்தவங்க படவே கூடாது. அதனால் வெளியே எங்கேயுமே வேணாம். கழிவறைன்னும் போது அது சம்மந்தப்பட்டதில் போய் கலந்துற போது அது கிளியர் ஆகிட போகுது, அது நம்மளையும் பாதிக்காது. ஏன்னா உள்ளேயே பண்ணுறதுக்கு நம்மளை பாதிக்காது. அந்த 3 முட்டையை உடச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜலத்தை என்ன பண்ணால், அதை எடுத்துகிட்டு அவங்க தலையில் 3 சுற்று, ரைட்டில் 3 சுற்று, லெஃப்டில் சுற்றி தெருவில் கொண்டு போய் ஊற்றணும். ஜலத்தை, முட்டையை மட்டும் உடச்சி பார்க்கணும். அதுலேயே தெரியும் நம்மளுக்கு. 3மே நல்ல தன்மையில் இருந்தால் பரிபூர்ண குணமாயிடுவாங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். அதில் கருப்பாகவோ இல்லை நாற்றம் அடிச்சுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி தானம், அதாவது வஸ்திர தானத்தையும் அன்னதானத்தையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பரிபூர்ணமாக அவங்க குணமாயிடுவாங்க. ஏன்னா இந்த முட்டைக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அதை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க பூர்ண குணமடைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். இது அற்புதமான தாந்திரிக முறை. இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக ரோகத்தை நிவர்த்தி செய்யுங்க. ஜெய் ஷாய்.